நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 16:9 ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோ எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. டியூக்கல் வீடியோக்காண்டி வீடியோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் யார் யார் எங்கெங்கே வராங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சேதுபதி இருக்காருன்னா சேதுபதி இப்போ லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து சென்டரில் இந்த மாதிரி வருவார் வீடியோ ஸ்க்ரீனுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 3 டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். 3 டெம்ப்ளேட் இங்க்ஸ் ப்ளஸ் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் லிங்க்கு கீழே இருக்கும். அது இது செஞ்சுட்டு இங்க்ஸ் ப்ளஸ் டெம்ப்ளேட் கரெக்டாக எங்கிட்டு வராங்களோ பார்த்துட்டு வச்சுட்டு ஆல்ஃபா ஆப்போசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டா நம்ம எங்கே வராங்க எதோட முடியுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டு எங்கள் சேதுபதி சார் முடிச்சிட்டாருன்னா அடுத்த சீன் நமக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஃபுல் வீடியோ வர மாதிரி எல்லா டெம்ப்ளேட்டையும் வச்சு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு எல்லா வீடியோவுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சிட்டோன்னா ஆல்ஃபா ஆப்போசிட்டி திருப்பி கூட்டிடுங்க. எல்லா டெம்ப்ளேட்டுக்கும் ஆல்ஃபா ஆப்போசிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. எல்லா லேயர் வீடியோக்கும் ஆல்ஃபா ஆப்போசிட்டி ஃபுல்லாக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அதுக்கப்புறம் மீடியாவில் இருக்க நம்ம சேதுபதி வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. மீடியாவில் இருக்க வீடியோவை தான் வரும். மீடியாவில் இருக்க வீடியோ டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியாவில் போய் பேக்ரவுண்டில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டு நம்ம வீடியோ எவ்வளோ டூரேஷன் இருந்துச்சோ அந்த அளவு மட்டும் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர் தானே இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு கலர் வேணுன்றதுக்காண்டி நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கலரு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி. அதில் போய் மல்டிப்ளே அப்படி கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே க்ரீனாக மாறிடும். பிளாக் கலர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 16:9 ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேதுபதி வீடியோ வந்து எடுத்து இப்போ வச்சுக்கோங்க மீடியாவில். எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை அப்படியே இதில் லேயரில் போய் மீடியாவில் போய் வச்சிடணும். கைன்மாஸ்டர் எக்ஸ்போர்ட்டில் கிடக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போய் குரோமோ கீ ஆப்ஷனில் போய் இது கீ எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அது ப்ளூ கலரு இந்த மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க கீ. அதில் கொஞ்சம் குரோமோ கீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டாக ஒரு நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியில் போய் ஒப்பாசிட்டி கொஞ்சம் 80, 70 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வியூ கிடைக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.